பொருளாதார விருத்தி அடைய தயாராக இருக்கல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு. பொதுவாக கும்பராசிக்கு உங்கள் 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை நடக்குதுங்க. அதில் சுக்கிரன் உச்சம், சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி பயணிக்கிறார், ராகு பகவான், மேலும் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் புதன், இத்தனை கிரகம் பயணிக்க போது சொல்லவா வேணும். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய யோகத்தின் உச்சமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நிறைய டெவலப்மெண்ட் ஆக வாய்ப்புண்டு. இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாட்ரி யோகம் மாதிரி டக்குன்னு பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இது குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, பதவி யோகம் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த நேரத்தை பற்றி தெளிவாக பேசுவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுவான்னா, விடாமுயற்சி கொண்ட ராசி, எதையும் துணிந்து செயல்படக்கூடிய தன்மை உண்டு. இவங்க எதிலும் போராடி வெல்லக்கூடிய திறமை உண்டு. இதில் சதயம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும். அப்போ 100 நட்சத்திரத்தின் தொகுப்பு. அப்போ நண்பர்கள் சொல்ல வேணும். அத்தனை நண்பர்கள் சேர்த்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை உண்டு. இவங்க இயற்கையாகவே பாப்புலர் ஆகக்கூடிய, புகழ் பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. இவங்களுக்கு ஒரு லாப நோக்கமான எண்ணம் இருக்கும். அது கூடவே சேவை மனப்பாடமாக இருக்கும். இவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு சிலர் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. குடும்ப உறவுகள் இவங்களுக்கு அனுசரிச்சிக்க மாட்டாங்க. அது ஒன்று தாங்க மைனஸு. குடும்ப உறவுகள் மட்டும் இவங்க போகும் பாதைக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணி பாருங்களேன். அந்தளவுக்கு டெவலப் ஆகி அடுத்தடுத்த படிநிலைக்கு போயிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் மனைவி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை கணவன், அவங்க லைஃப் பார்ட்னர், இவங்களுக்கு முக்கியமான நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரே உதவி மட்டும் எதிர்பார்ப்பாங்க. இது பண்ணிட்டா இவங்களுக்கு வளர்ச்சி, வெற்றின்னு சொல்லலாம். ஒரு சில அவமானங்கள் கடந்து தான் சாதிக்கிற அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ சாதிக்க காலகட்டம் வந்திருக்கு. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த 5 கிரக சேர்க்கையை பற்றி பார்ப்போம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் 5 கிரகம் இருக்குங்க. அப்போ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புது மாற்றம் நடக்கப் போகிறது. இது ஒரு சீர்திருத்தம்னு சொல்லலாம். அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது. பண ரீதியாக நிறைய மாறுதல்கள், பண விருத்தியை அடையக்கூடியது. நகை, பொன், பொருள் சேர்க்கை கொண்டான காலகட்டம். அப்போ நகையில் அடகு வச்சுருந்தா மீட்கக்கூடிய காலகட்டம் வருதா? இப்போ புதுசாக பணம் இருந்தால் நகையை வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் தருகிற காலகட்டம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, சார் ஒரு பணத்தை கொடுத்தேன், வரவே இல்லை, தரேன்னு சொன்னாங்க. அப்போ குடும்ப ரீதியாக ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட், பொருளாதார விருத்தி, கடன் சம்மந்தப்பட்டது குறையிறதுக்காக லாபம் உண்டு. இப்போ இந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. ரைட். இப்போ முதல்ல வேலை பற்றி பேசிட்டு போகிறேன். பொதுவாக அவங்க 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்குது. கோச்சார ரீதியாக மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ வேலை என்ற ஒரு சம்மதத்தில் இந்த காலகட்டத்தில் என்ன ஆக போகுதுன்னா, வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சின்னதாக ப்ராஜெக்ட் மாறுது. புதுசாக கற்றுக்கொள்ளும் யோகம். இப்போ ஏதோ ஒன்று படித்து டெவலப் பண்ண கற்றுக்கக்கூடிய யோகம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் செய்கிற ஒரு செயல் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். ஒரு பதவி உயர்வை கொடுக்க போகுது. தொந்தரவு கொடுத்தாங்க, அவ்வளோ இம்சை கொடுத்துட்டு இருந்தவங்க, உங்களை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தவங்க, பொறாமப்பட்டவங்கெல்லாம் இன்னும் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குங்க. ஆக மொத்தம் வேலை செய்யும் இடத்துல மிகப்பெரிய யோகம். அதை நீங்கள் தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கன்னு தைரியமாக சொல்லலாம். ரைட். இப்போ திருமணம். இப்போ 7க்குரிய 2 கூட நிறைய கிரகம் இருக்கணும். திருமணம் என்ற ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. பொதுவாகவே ராகுக்கேது 2-8 இருந்தால் ராகுக்கேது பரிகாரம் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ திருமணத்துக்கு இது தடை இல்லை. ஒரு விடையான காலமாக இருக்குது. திருமண வரன்கள் நிறைய வரப்போகுது. நிறைய நாளாக பார்த்திங்கன்னா முடிவுக்கு வராதவங்க, சின்ன தடை ஏற்பட்டவங்களுக்கு காலகட்டம் சூழ்நிலை இருக்குது. குரு பார்வை வருகிற வரப்போகுது. அதுவும் குறிப்பாக இந்த குரு மிதுனத்துக்கு வந்துட்டால் இன்னும் யோகம். அப்போ இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிரும். இந்த 5 கிரக சேர்க்கையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஒரு எழுதி வைங்க, சொந்த பந்தத்துக்கு சொல்லி வைங்க திருமணத்துக்காகன்னு சொல்லலாம். அப்போ குடும்ப உறவுகளில் ஒரு மாறுதல் ஏற்படைய காலகட்டமாக இருக்கிறனால நல்லபடியாக இருக்குது. இப்போ பிஸ்னஸ், அதை பற்றி பேசுவோம். பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். 10க்குரியவர் சில மாதங்கள், கிட்டத்தட்ட 6 மாதம் நீச்சமாகவே இருந்தால், அவர் 3ஆம் அதிபதியாக இருந்தனால நீச்சம் வேறு. இப்போ நீச்சம் பெற்றும்போது தொழில் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நிலையற்ற தன்மையாக இருந்தது. பணம் வருது போகுது, கையில் நிற்க மாட்டேது, விரயமாயிட்டே இருக்குது. வருமானத்துக்கு முன்னாடி செலவு இருந்ததும்பாங்க. பொதுவாக எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி மாறி செலவு பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா காரில் பேட்ரி போச்சு. இது இந்த ஜாதகத்துக்கே
அமைப்பு இருந்தால் இல்லைனா கூட இந்த கோச்சார ரீதியாக இத்தனை தொந்தரவுகள் கொடுத்தது. உங்களை பற்றி வியந்து பேசாதவங்க இல்லைன்னே சொல்லலாம். எப்படி தான் இவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்குதோ அப்படின்னு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கும், நீங்கள் துணிஞ்சு செயல்பட்டுகிட்டே போங்கன்னு சொல்லலாம். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா சில மாறுதல் இருக்குது. அது வளர்ச்சியான மாறுதலாக இருக்கும். டெவலப் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜோதிடம், ஏன்னா இன்னும் 7.5 சனி முழுசாக இதாகலை. இப்போ ஜோதிட ரீதியாக ஆலோசனை பெற்று டெவலப் பண்ணக்கூடிய கால சூழ்நிலையை பார்த்துக்கங்க. அப்போ இன்னும் சரியாக பயணிப்பீங்கன்னு மாற்று கருத்து இல்லை. ரைட்டு. சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குங்க. அப்போ வீடு, இடம், சொத்து, வண்டி, வாகனங்கள் இது மாதிரி சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சரியான பணத்தை இருப்பை சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட் அட்வைஸ் கடன் அடைக்கிறது. கடன் அடைச்சிட்டு அப்புறம் மீதி பணத்தை பாருங்கள். இப்போ கடன் அடைக்கக்கூடிய வருவாய் இருக்கான்னு உறுதி பண்ணிட்டு தான் கடனை வாங்கணும். அப்போ சொத்து சுகங்கள் உண்டு, வண்டி வாகனங்கள் உண்டு, அதன் மூலம் ஆதாயம் இருக்கிறது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரீதியாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு டவுட் வரும், உங்கள் ராசிக்கு வாங்கலாமா? ஒரு சிலருக்கு அவங்க மனைவி பேரில் வாங்க சொல்லு, அதாவது அவங்க பார்ட்னர் பேரை வாங்க சொல்கிற அம்சம் இருக்குது. இப்போ குடும்பத்துக்கு சொத்து வருது, வண்டி யார் பேரில் வாங்கணும், என்ன கலரில் வாங்கணும், என்ன எண்கள் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஜாதகம், லக்னம், தசாபுத்தி அம்சங்கள், கிரகத்தோட காம்பினேஷன் பார்த்து எடுக்க வேண்டியது. அப்படியே செலவு பண்ணி வாங்கும்போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எல்லாமே டீட்டெயில் பார்த்துக்கங்க. இந்த காலகட்டத்தில் A to Z பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வீட்டு எண்கள் இருந்து பிளாட் எண்கள் வரைக்கும் பார்க்குறாங்க. வாஸ்துக்கள் ரொம்ப முக்கியம். கும்பராசிக்கு வாஸ்து ரொம்ப முக்கியங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா இங்கே புரட்டாதின்னு ஒரு அம்சம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா குபேரனை குறிக்கும். அப்போ இந்த செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு குபேர மூலைகள் அது சம்மந்தப்படலாம் கரெக்டாக பார்க்கணுங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ மாணவர்கள் கல்வி ரீதியாக விருத்தி உண்டு. படித்து முடித்துன்னு வேலை வாய்ப்புகள் வருகிறது. இதில் கொஞ்சம் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எழுதி பார்க்க வேண்டியது, இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்க வேண்டியது, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போக வேண்டியதாக இருக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு மார்க் நிறைய எடுக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. இங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்குது. பரிவர்த்தனை என்ன ஆகும்னா, புத்தகமோ டாக்குமெண்ட்டோ நண்பர்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக திருப்பி வாங்கிக்கோங்க. உங்கள் எல்லா புத்தகங்களும் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசி எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை காணோம், இந்த புத்தகத்தை காணோம்னு அலைய வாய்ப்புண்டு. இப்போ ஒரு சிலருக்கு புத்தகம் கொடுக்குறீங்க, உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறீங்கன்னா ஒன்று ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொடுங்க, இல்லை ஜெராக்ஸ் வாங்கிக்க சொல்லுங்கள். ஆக மொத்தம் உங்கள் சோர்ஸ் ஃபைலை அப்படியே கொடுத்துட வேண்டாம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்களை படிக்கிறவங்க ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். கும்பராசிக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் படிப்பில் இந்த விஷயம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. ரைட். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வகையில் ஆதாயம், இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், LIC இது வகையில் ஆதாயம் இருக்குங்க. அப்போ பொதுவாகவே இன்சூரன்ஸ் வகையில் நிறைய பெனிஃபிட் அடையிறதுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. இப்போ 5ஆம் அதிபதி தான் ஷேர் மார்க்கெட்டை குறிக்கும். அவங்க இங்கே நீச்ச பங்கம் அடைகிறார். இப்போ ஷேர் மார்க்கெட் வகையில் ஒரு டவுனுக்கு வந்து தான் மேலே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கும்பராசிக்காரங்க திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டே ட்ரேடிங் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம இந்த ஜோதிட ரீதியாக ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன விரயம் வந்தால் பயப்பட தேவையில்லை, மீண்டு வந்துடுவீங்கன்னு பாருங்கள். அதுக்குன்னு ஒப்பீனியன் பார்ப்போம். இப்போ தாய் தந்தையர் உடல்நிலை சீராகும். ரொம்ப நாள் கழித்து சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. அவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் மாறக்கூடியது. தாய் தந்தையின் ஒற்றுமை அதிகரிக்க போகுது. அவங்களுக்கு இருந்த கண் சார்ந்த தொந்தரவுக்கு ஒரு சீர்திருத்தம் பிரச்சனைகள் மாறப்போகிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனையோ, தலை சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த டயபெட்டிக்கு, சுகர் இருக்கா இல்லையா, இந்த குழப்பங்கள் கும்பராசிக்காரங்க பெற்றோர்களுக்கு மாறுதல் வந்தது. ஏன் கும்பராசிக்காரங்களுக்கே சுகர் இருக்கா இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னு குழப்பங்கள் இருந்தது. அதற்கு உண்டான ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. சரியான டாக்டர்கள் சரியான நாளில் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல க்யூர் பண்ணி கொடுக்க அம்சம் இருக்குது. இதில் குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தில் போய் அணுகுங்கள்னு சொல்கிற அம்சம் இருக்குது. அதை பற்றி அந்த ஜாதக ரீதியாக பார்க்கணும். பொதுவான கிழமைகள் எண்கள் சொல்கிறேன், அதையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு. இப்போ தனிப்பட்ட முறையில் யாருக்கா ஜாதகம், வாஸ்து, பிரசன்னம் பார்க்கணும், கீழே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ ஜாதகத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் அடுத்த வளர்ச்சியை நோக்கி போக வாய்ப்பு உண்டு? பொதுவாக 2ஆம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கைகள் உண்டுங்க. அப்போ நீங்கள் பயன்படுறது காவல் தெய்வ வழிபாடாக இருக்கும். அதுவும் கொஞ்சமாக தீபம் போட்டு வழிபாடு. ஏன்னா கிரக யுத்தம். அப்போ கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் சேரும் பொழுது என்னென்னா வெப்பம் அதிகப்படுத்தும்போம். அப்போ தீபம் போட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. இதில் ஜீவஜோதி வழிபாடு. இப்போ ஒரு யாகம் மாதிரி ஏதோ ஒன்று அட்டன் பண்ணிக்கிறது பெட்டருங்க. பொதுவாக இத்தனை நேரத்தில் வெப்பத்தை குறிக்கிற அம்சமாக இருக்குது. நீர் வீட்டாக இருந்தாலும் வெப்பத்தை குறிக்க அதிகம் கேட்க முடியாது. ஒரு யாகங்கள், ஏதோ கோயிலில் பக்கத்தில் யாகங்கள் இருக்குது,
ஒரு ஹோமம் பண்ணுறாங்க, அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹோம பூஜைகள் மாதிரி கணபதி ஹோமம் பண்ணி கூட சுதர்சன ஹோமங்கள் மற்ற ஹோமங்கள் மாதிரி ஒன்று பண்ணிக்காங்க. இது உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இது ரொம்ப முக்கியம். ரைட்டு. ஒரு சில எண்கள் பயன்படுத்த சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு குறிப்பாக 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், அதுபோல் 9ஆம் நம்பர், இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்குது. இதை பயன்படுத்திக்காங்க. இப்போ என்ன கடவுள் வழிபாடு, இது யாகத்தை சொல்லியிருக்கேன். ஒரு சில கடவுள் வழிபாடு யாகத்தை பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, குறிப்பாக இந்த யாகம்னா புற்று வழிபாடுக்கு போயிடணும். பாம்பு புற்றுகள் வழிபாடு இதை பண்ணிக்கலாம். இப்போ கிழமைகள், இது குறிப்பாக என்ன கிழமைனா உங்களுக்கு வியாழக்கிழமை, வெள்ளி, செவ்வாய், முருகரம்சம் இருக்கிற செவ்வாய் வழிபாடுகள் செய்ய சிறப்புண்டு, வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.